அதிகாரம் 34. நிலையாமை. நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. நிலையில்லாத பொருட்களை எல்லாம் நிலையானவை என்று உணரக்கூடிய தாழ்ந்த அறிவு மிகவும் இழிவானது. கூத்தாற்று அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. நமக்கு கிடைக்கக்கூடிய பெருஞ்செல்வம் கூத்தாடுகின்ற அவையில் கூடுகின்ற கூட்டத்தை போன்றது. அந்த பெருஞ்செல்வம் நம்மை விட்டு நீங்குவது அந்த கூத்தாட்டும் அவையில் கூடுகின்ற கூட்டம் களைவதை போன்றது. அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். அதாவது கிடைத்தற்கரிய பெருஞ்செல்வம் நமக்கு கிடைத்தால் அதை வைத்துக் கொண்டு நற்செயல்களை செய்து முடிக்க வேண்டும். நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின். நாளென நாம் உணரக்கூடிய காலம் நம் உயிரை பிளந்து நிற்கக்கூடிய வாள் என்பதை அறிஞர்கள் மட்டுமே அறிவர். நார்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நம் நாக்கானது உள் இழுத்து கொண்டு நம் உயிர் நம்மை விட்டு பிரிவதற்கு முன், பிரியும் காலம் வருவதற்கு முன் நற்செயல்களை விரைந்து செய்து முடிக்க வேண்டும். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் நிலையாமையாகிய பெருமையை உடையது இவ்வுலகம். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்லபல. அதாவது அறிவில்லாதவர் தங்களுக்கு தேவையான நல்ல சிந்தனைகளை ஒரு பொழுதும் நினைக்க மாட்டார். வீணான பல சிந்தனைகளை ஒரு கோடிக்கு மேல் எண்ணி வீணாக காலத்தை கழித்து கொண்டிருப்பர். குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே. உடம்போடு உயிரிடை நட்பு. உடம்போடு உயிருக்கு உள்ள உறவு என்னவென்றால், பறவையானது தான் இருந்த கூடாகிய முட்டையை விட்டு பறப்பது போன்றது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. உறக்கம் வருவதை போன்றது இறப்பு, உறக்கத்தை விட்டு எழுவது போன்றது பிறப்பு. புக்கில் அமைந்தென்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. அதாவது உடம்பினுள் உள்ள உயிரானது இருக்கும் வரை உடம்பை இடமாக கொண்டிருந்தாலும் உடம்பை விட்டு வெளியே சென்று விட்டால் அதற்கு வேறு புகலிடம் கிடையாது.